என் இதயம் இதுவரை துடித்ததில்லை, இப்போ துடிக்கிறதே. என் மனசு இதுவரை பறந்ததில்லை, இப்போ பறக்கிறதே. பாட்டு பாடுறப்பவே தெரிஞ்சிருக்குமே யாரை பத்தி பேச போறேன்னு. ஒரு சினிமா கதை கேட்குற மாதிரி ஜாலியா என் லைஃப் கதை கேட்குறீங்களா? லைஃப்னா ஃபுல் லைஃப் கிடையாது, கடந்த 2.5 வருஷம் என்னோட லைஃப் பத்தி. அதே பாடகி சுசித்ரா தான். இந்த பாட்டுல வர வரிகள் மாதிரிதான் இவ்வளோ வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒருத்தர் மேல லவ் வந்ததையும் அது எக்கு தப்பா போய் முடிஞ்சதையும் பத்தி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல புலம்பி தள்ளி இருக்காங்க. சுச்சி லீக்ஸ்னு ஒரு தரித்திரம் பிடிச்ச டிசாஸ்டர் ஹேப்பன் டு மீன்றதுக்கு அப்புறமா அதை விட மோசமா எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சேன். நடந்துச்சு. I fell in love. ஐயோ ஐயோ. பாடகி சுசித்ராவை தெரியாதவங்களே இருக்க முடியாது. பிரபல பாடகி அப்படிங்கறத தாண்டி ஆர்ஜே, விஜே, டப்பிங்னு அவங்களோட தனித்துவமான குரலால பலரோட மனசை கவர்ந்தவங்க. சுச்சி லீக்ஸ் விவகாரத்துக்கு பின்னாடி அடிக்கடி மற்ற திரைப்பிரபலங்களை பத்தி ஷாக்கிங்கான விஷயங்கள் எல்லாம் சொல்லி சர்ச்சைகள்ல சிக்கி வர இவங்க ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தன்னு ரொம்ப இமோஷனலா பேசியிருக்காங்க. சுச்சி லீக்ஸ் விவகாரம் என்னோட வாழ்க்கையில வந்ததுக்கு பின்னாடி இதை விட பெரிய விஷயம் எதுவுமே நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதை விட பெரிய விஷயம் என்னோட வாழ்க்கையில நடந்துருச்சு. என் 48வது வயசுல ஒரு கன்றாவி பிடிச்ச ரிலேஷன்ஷிப். ஐயோ தி வர்ஸ்ட். என் லைஃப்ல எனக்கு எதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சேனோ அதெல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப்ல நடந்திருக்கு. கடந்த 2 வருஷமா நான் சண்முகராஜ்னு ஒருத்தரை காதலிச்சேன். என்னோட 48வது வயசுல கன்றாவி பிடிச்ச ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள நான் போயிருக்கேன். என்னோட வாழ்க்கையில எது நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தனோ இந்த 2 வருஷத்துல அது எல்லாமே என்னோட வாழ்க்கையில நடந்துருச்சு. ஒரு பேட்டியில கூட நான் அவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நாங்க 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கலான்னு இருந்தோம். என்னோட வாழ்க்கைய காப்பாத்துற மாதிரி அவர் என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்தாரு. தனுஷ் உன் வாழ்க்கையை கெடுத்துட்டான், கார்த்திக் ராஜாவால உன் வாழ்க்கையை போயிருச்சு, நானும் வாழ்க்கையில என்னோட மனைவி குழந்தைகளால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன், இனிமே உனக்கு நான் எனக்கு நீன்னு இருப்போம் அப்படின்னு ஆறுதலா பேசி என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்தாரு. நானும் அவர் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நினைச்சு அவரை காதலிக்க ஆரம்பிச்சு என்னோட பணத்தை எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். ஆனா அவரு தினமும் என்னை அடிச்சு மிதிச்சு உதைச்சு கொடுமைப்படுத்தினாரு. வீட்டுக்குள்ள டொமஸ்டிக் வயலன்ஸ், டொமஸ்டிக் அபியூஸை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பூட்ஸ் காலால சாக்கு மூட்டையை எட்டி மிதிக்கிற மாதிரி மிதிப்பாந்தாலு. I'm marriedனே சொல்லிட்டேன் நான், because we were kind of engaged at that time. பேரும் சொல்றேன், மனுஷன் பேரு சண்முகராஜ், SHUNMUGARAJ. ஒரு பெரிய சேவியர் மாதிரி என் வாழ்க்கைக்குள்ள வந்தாரா. சொசைட்டி உன்னை உதச்சிருச்சு, தள்ளிருச்சு, தனுஷ் உன் பேரை கெடுத்துட்டான், கார்த்திக் குமார் உன்னை கை விட்டுட்டான், நான் இருக்கேன் உனக்கு, நானும் வாழ்க்கையில நிறைய அடிபட்டிருக்கேன், மொத பொண்டாட்டி வேஸ்ட், பசங்க வேஸ்ட், அம்மா வேஸ்ட், இப்படிலாம் அழுது என்னை ஐசோலேட் பண்ணி அவங்க யாரையும் மீட் பண்ணுவேன் தனியா அப்படியே பேசி 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 he took away all my money. Oh my god, I sound so stupid right now. என்ன நான் பெரிய அப்பட்டக்கர் மாதிரி பேசுவேன் எல்லா இடத்துலயும். மழை ஜோரா பெய்யுது. அத்தனை காசு சுருக்கிட்டான். என் ஃபியூச்சர், my hands are shaking when I'm saying this. அமௌண்ட் நான் சொன்னேன்னா நீங்க தலை சுத்தி கீழே விழுந்துருவீங்க. அசிங்கமா ஏமாந்துருக்கேன் நான். போராத்துக்கு கையோங்கி எத்தனை வாட்டி அடி. 48வது வயசுல நான் டொமஸ்டிக் வயலன்ஸ், டொமஸ்டிக் அபியூஸ் காலாவேன் நான் நினைச்சே பார்க்கல. முதல் மனைவிய விவாகரத்து செஞ்சுட்டேன்னு தான் சொன்னான். ஆனா அவனோட மனைவி என் வீட்டுக்கு வந்து என் கணவனை என்கிட்டயே கொடுத்துட்டுன்னு கேக்குறாங்க. நான் எப்பவுமே பெரிய அப்பாட்டக்கர் மாதிரி பேசுவேன். ஆனா அவனை உண்மையா காதலிச்சதால என்னோட வாழ்க்கைக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச எல்லா பணத்தையும் அவன் கிட்ட கொடுத்துட்டேன். அவன் எவ்வளோ பணத்தை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டான்னு நான் சொன்னா நிச்சயமா உங்களுக்கு தலையே சுத்திரும். இப்பதான் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருக்கேன். நான் சண்முகராஜா மேல வழக்கு போட்டிருக்கேன். அவங்கிட்ட என்னோட கடைசி 1 பைசா கூட விட்டு வைக்க போறதில்ல. அவன் மேல 6 கேஸ் போட போறேன். சென்னையில இருக்க என்னோட வீட்டுல அவனோட முதல் மனைவி குழந்தைகளோட வாழ்ந்துட்டு இருக்கான். இன்னும் 2 வாரத்துல அந்த வழக்கு விசாரணைக்கு வரப்போகுது. இதனால என்ன அடிக்கடி நீங்க நீதிமன்றத்துல பார்க்கலான்னு அந்த வீடியோல சுசித்ரா சொல்லியிருக்காங்க. beat me like WWF wrestler மாதிரி அடிப்பாயா. நான் மூலையில அழுத்துன்னு உட்கார்ந்திருப்பேன். ஸ்டாப் இட் சண்முகராஜ், ஸ்டாப் இட், ஸ்டாப் இட் ராஜா, ஸ்டாப் இட். வந்து உதப்பான், பூட்ஸ் காலால ஒத்தன்னு சாக்கு முட்டையை உதைக்கிற மாதிரி உதப்பான். Of course அடுத்த நாள் he will have an explanation. அவன் அம்மா will have an explanation. அவன் daughters will have an explanation.
எல்லாம் முத பொண்டாட்டி இவரை கிராக் ஆக்கி விட்டுட்டாங்க அப்படிம்பாங்க. அப்புறம் பார்த்தா முத பொண்டாட்டியோட இந்த மனுஷனுக்கு டைவர்ஸ் கூட ஆகல. என்கிட்ட அண்டா புழுகு சொல்லி அந்த அம்மா வந்து நிக்குது எங்க இருந்தோம் திடீர்னு. என்னதான் ஊருக்கே உபதேசம் பண்ணாலும் மத்த திரைப்பிரபலங்கள் பத்தி உண்மையோ பொய்யோ புட்டு புட்டு வச்சாலும் தன்னோட வாழ்க்கையில யார நம்பணுங்கிற தெளிவு இன்னும் வரலையோ அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி நீதிமன்ற விசாரணை நடந்தாதான் யார் மேல தப்பு, யார் பாதிக்கப்பட்டவங்கன்னு தெரிய வரும். ஸோ இது பத்தி உங்க கமெண்ட்ஸ் என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பட் ஐ திங்க் ஐ ரியலி ஃபெல் இன் லவ். இல்லாட்டி நான் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டேன், ஒரு நயா பைசா கொடுத்துருக்க மாட்டேன். நான் I was in it, I was really into it, so I gave everything. But இப்போ I am filing in court to get everything back. ஒரு பைசா அவன்கிட்ட நான் விட்டு வைக்க மாட்டேன். கடைசி பைசா வரைக்கும் நான் வாங்கிட்டு தான் ஓய்வேன். அதனால அடுத்த சில மாதங்கள்ல நீங்க என்ன கோர்ட்ல அடிக்கடி பாப்பீங்க. அதை பத்தி நிறைய வீடியோஸ் வரலாம். தனுஷ் இவங்க மேல கேஸ் போட்டாங்க, அதனால தான் கோர்ட்ல அப்பியர் ஆகுறாங்க. அங்க நின்று நான் எந்த இன்டர்வியூஸும் கொடுக்க போறது கிடையாது. But please know that the case is against this Shanmugaraj. One by one ஒரு 6 கேஸ் போடணும் அவர் மேல. சோ இது பத்தி உங்க கமெண்ட்ஸ் என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இத சொல்றதுக்கு தான். Thank you. Take care. Bye. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.